ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து ஷூ ரேக் பண்ண போகிறோம். வுடன் கிரேட் வச்சு நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இந்த வுடன் கிரேட் வந்து வெஜிடபிள் மார்க்கெட்லேயே, லோக்கல் வெஜிடபிள் மார்க்கெட்லேயே ஃப்ரீயாக கிடச்சிது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆயில் கேன் ஹோல்டர் வந்து வுடன் கிரேட் வச்சு பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே மீஞ்சினது தான் இந்த எக்ஸ்ட்ரா பிளாங்க், இந்த நீளமான வுடன் பீசஸும் அந்த சின்ன பீசஸ் இருக்கு இல்லையா வுடன்லேயும், அதையும் வந்து நான் அந்த பாக்ஸில் வந்து மீந்தது, அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சைட் கார்னர்ஸில், வுடன் கிரேட் சைட் கார்னர்ஸில் வந்து அந்த சின்ன சின்ன பீசஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த மாதிரி ஆணி வந்து நான் சின்னதும் பெருசும் எடுத்திருக்கேன். ஷூ ரேக் லெக்குக்காக இந்த மாதிரி 4 பீசஸ் வந்து கடையிலே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது சின்ன வுடன் பீசஸை வந்து 2 வுடன் கிரேட்டுக்கு நடுவில் நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ட்ரில்லிங் மிஷின் என்கிட்ட இல்லை, அதனால தான் ஹேமர் யூஸ் பண்ணுறேன். ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பெரிய ஆணி தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அந்த சின்ன கட்டை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இது கம்ப்ளீட்டாக அந்த கட்டையை நாங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு 2 வுடன் கிரேட்டுக்கு நடுவில். ஸோ முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஸ்லாப் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தால இந்த 2 கிரேட்டுக்கு நடுவுலையும் ஒரு ஸ்லாப் கிரியேட் பண்ணணும், ஒரு செப்பரேஷன் வேணும். அதுக்காக அந்த நீளமான உடன் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கிரேட்டுக்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் சின்ன ஆணி தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருந்தது. பெரிய ஆணி யூஸ் பண்ணால் அது உடஞ்சிரும். ஸோ ஒரு உடன் பீஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது பக்கத்துலேயே பேரலாகவே இன்னொன்று பீஸும் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஷெல்ஃப் கிடைச்சிரும். இதை வந்து நான் வெர்டிக்கல் சைஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஹாரிசான்டலில் கூட பண்ணலாம். இப்போ அந்த வுடன் பிளாங்க் எல்லாம் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா கீழே 2 செப்பரேஷன் இருக்குது, நடுவில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது, அதுமாதிரி மேலேயும் 2 ஷெல்ஃப் மாதிரி கிடச்சிருக்கு. மொத்தத்தில் நமக்கு 5 ஷெல்ஃப் கிடச்சிருக்கு. அடுத்தல நான் வந்து இந்த வுட் ப்ரைமர் வச்சு இதை பெயிண்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஒயிட் ப்ரைமர் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் ஒயிட் ப்ரைமர் வச்சு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வெளியே வந்து நான் வேற எதுவும் பெயிண்ட் கொடுக்கல. இல்லை வுட் ப்ரைமர் மட்டும் இருக்கு, நார்மல் வுட் ப்ரைமர் கூட போட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லைனா பெயிண்ட் அடிக்கணும்னா எப்போவுமே ப்ரைமர் போட்டுட்டு பெயிண்ட் அடிங்க, அப்போதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அடுத்தால இந்த ஷூ ரேக்கோட லெக் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதுவும் ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சிடலாம். என்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் இல்லை, நாங்கள் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தாப்புல உள்ள வந்து நான் கிரே பெயிண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. செலவுன்னு பார்த்தா 50 to 70 ரூபா தான் ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு நான் என்னோட ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள். நீங்களும் அது மாதிரி நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா, இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்கன்னா இது மாதிரி நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.